வணக்கம். சின்னப்பட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் சமைக்கிறதுக்கு சோம்பலாக இருந்தது. சீக்கிரமாக நம்ம சமையல் முடிக்கணும் அப்படின்றதுனால என்ன செய்கிறதுனா, வத்த குழம்பு வச்சா ரொம்ப ஈஸி. மஷ்ரூம் கிரேவி மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். மஷ்ரூம்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். அதே மாதிரி பாகற்காய் இருக்குது. அது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. பாகற்காயை ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதும் நம்ம வச்சிட்டா நல்லாயிருக்கும். அதனால் பாகற்காயை எடுத்து அதை நம்ம வதக்குறதுக்கு டைம் ஆகிடும். அதனால் உருளைக்கிழங்கு இருந்தது. அது 4 உருளைக்கிழங்கு பொடியாக மீடியமாக கட் பண்ணி நான் குக்கரில் வேக வச்சிட்டேங்க. பாகற்காய் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டேன். பாகற்காய் நம்ம திருப்பியும் அதை கட் பண்ணி போட்டு அதை வறுக்க டைம் ஆகிடும். ஈஸியாக எது முடியணும் பாகற்காய் குழம்பு வைக்கலான்னு முதல் வத்த குழம்புக்கு பிளான் பண்ணி கொத்தவரங்காய் 2 கிள்ளி வேறு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாகற்காய் குழம்பு வச்சிடலாம், உடம்புக்கும் நல்லது. அப்புறம் பாகற்காய் வாங்கிட்டா ஏன் வைக்கலைன்னு வீட்டில் கேட்பாங்க. அதனால் பாகற்காய் குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கும் ஹோட்டல் சுவையில் ஒரு கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். அது ரொம்ப அருமையாக இருக்குது. நான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு முறை செஞ்சேன். ஆனால் அதை வீடியோவாக எடுக்க முடியல. இப்போ வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இதை குழம்பு கூட்டிடலாம். பாகற்காய் நல்லா வதங்கட்டும். இதில் புளி, மிளகாய்த்தூள், உப்பு போட்டுட்டு தனியாத்தூள் போட்டுட்டு இன்னும் ஸ்பெஷலாக அரைச்சி வச்ச ஒரு மசாலா பொடி, அதுதாங்க மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம் இதெல்லாம் வறுத்துட்டு அப்படியே பவுட்ரு பண்ணின்னு, தனியா எல்லாத்தையுமே வறுத்து பவுட்ரு பண்ணி இந்த பாட்டிலில் வச்சு எடுப்பேன். பாகற்காய் குழம்பு காரக்குழம்பு மாதிரி தான். எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தக்காளியை வதக்கிட்டு பாகற்காய் 1 அது பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் புளி தண்ணி, மிளகாய்த்தூள், உப்பு, தனியாத்தூள் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்ப்பேன். நாட்டு சக்கரை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா எண்ணெய் பிடி கொதித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். அதுதான் சீக்கிரமாக முடிக்கணும் சமையல்னு நினச்சிங்கன்னா வத்த குழம்பு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் வதங்கிட்டு இப்படி நல்லா வதங்கி எடுத்துங்களா. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் புளி, குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது சேர்த்துட்டேன். ஸ்பெஷலாக அரைச்ச பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இது சேர்க்கறதுனால ருசி, மனம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, அதில் கிராமத்தில் அந்த விறகு கட்டடுப்பில் செய்கிற மாதிரி ருசியை கொடுக்கும், மனதையும் கொடுக்கும். இப்போ ஒரு தட்டை போட்டு நல்லா மூடிடலாம். பாகற்காய் வெந்து வரட்டும் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு கசகசா 1/2 ஸ்பூன், சோம்பு 3/4 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன் பவுட்ரு பண்ணுது. அதுக்கு அடுத்து தேங்காய் ஒரு 8 சில்லு வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் எடுக்கலை. இதில் பெரிய வெங்காயம் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி ஒரு 4 துண்டு, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது உருளைக்கிழங்கு பால் கறிங்க. இதுக்கு நான் அரைச்சி விழுத அதில் சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கம்மி பண்ணி உப்பு சேர்த்துட்டேன். இதற்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, தக்காளி, சின்ன தக்காளி 1 எடுத்துருக்கேன். அடுப்பு வார்த்தை வச்சு வானிலையில் வச்சு பேன் வச்சுட்டேன். அதில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சி எடுத்தோம். இதில் நம்ம சோம்பு சேர்த்துடலாம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி இல்லத்து திருவிழாக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுனால, கிரேவி மாதிரி கூட இல்லை, இது கொஞ்சம் பெரட்டல் தான், நல்லா அருமையாக இருக்கும். சுவை அபாரமாக இருக்கும். இந்த சைடு வெங்காயம், தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அதையெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம். குக்கரில் பாகற்காய் காரக்குழம்பு நான் குக்கரில் 2 விசில் வர வச்சு இறக்கி வச்சுருக்கேன். ஆவி அடங்கினதும் அப்படியே பேனில் நம்ம கொட்டிட்டோம்னா அது பாட்டு கொதித்து எண்ணெய் பிரியணும். சீக்கிரமாக வேலை முடிகிறதுக்கு இந்த டிப்ஸ்.
எப்போவுமே வந்து குக்கர் அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு கேஸ் வந்து ரொம்ப மிச்சப்படும். இப்போ வந்து கேஸ்லாம் ரொம்ப விலை விற்கிது இல்லைங்களா? அதனால் நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கும் கேஸ் வாங்குறது ரொம்ப சிரமம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கரை வந்து பயன்படுத்தி சமையலுக்கு நீங்கள் எப்போவுமே குக்கரை பயன்படுத்துங்க. குழம்பு வச்சா கூட குக்கரில் வச்சு எடுத்து தாளித்தம் செஞ்சு கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிய இறக்குங்க. கேஸ் நல்லாவே மிச்சப்படும். இப்போ கண்ணாடி பதம், அந்த பதத்தில் நம்ம வந்து வதக்கினா போதும். தக்காளிலாம் ரொம்ப ஜூஸ் எனக்கு வதக்க வேண்டியதில்லை. இந்த பால் கறி உருளைக்கிழங்கு கிரேவி வந்து மதுரை ஸ்பெஷல் கூட சொல்லலாம். அந்த வீட்டு விசேஷங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை நல்லா வதங்கி எடுத்தோம். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தாவே போதுமானது. பாருங்கள், ஓரளவுக்கு வதங்க. பச்சை மிளகாய் 2 வந்து உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. இதோடு நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் போல் தான் நம்ம சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் வந்து அரைக்கும் போதே 2 சேர்க்கணும். நான் அரைக்கும் போது சேர்க்கலை, அதனால் கொஞ்சமாக மிளகாய் தூள். கலர் மாறிடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும். இல்லை பச்சை மிளகாய் கீரி போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் போல் நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா உங்கள் விருப்பம் தான். கரம் மசாலா சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசம் தூக்கலாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போல் தூவி இருக்குங்க. ஏன்னா இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. அடி பிடிக்கும் போது லைட்டாக எண்ணெய் விடலாம். இது சாம்பார், தயிர் சாதம், ரசம், அப்புறம் வந்து பிரியாணி, சைடிஷ் எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். அது மட்டும் ஏங்க, பூரி சப்பாத்திக்கு கூட இதை சைடிஷாக வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பால் கறி ரெடியாக எடுத்துங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். இது பார்க்கும்போதே நல்ல ஒரு மனம் தரும். அது மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சம் செய்து வைத்த பிறகு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக மனம் வீசும். இது வந்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன். உருளைக்கிழங்கு பால் கறி ரெடியாக எடுத்து வந்து குக்கரில் வந்து 2 சவுண்டு வந்து ஆவி அடங்கி நான் அந்த குழம்ப வந்து இதில் சேர்த்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தான். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதும் சமையல் முடிஞ்செடுத்தேன். குக்கரில் சாதம் போட்டுட்டு ஊற வச்சேன் 1/2 ஹவர் அரிசியை. இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டு 1 மணிக்கு ஆன் பண்ணோம்னா ஒரு 1:30 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடும். எப்பவுமே நம்ம சமைக்கும் பொழுது கொஞ்சம் லேட்டாக சமைச்சோம்னா ஃபஸ்ட்டு உலையை வந்து நீங்கள் ரைஸ் குக்கரோ இல்லை குக்கர்லேயோ வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குழம்பு ஒரு காய் வச்சுருங்க. அதுக்கடுத்து அப்பளம் பொரிச்சிடுங்க. குக்கர்லேயே பண்ணிட்டீங்கன்னா 1/2 ஹவரில் இந்த சமையல் வந்து எனக்கு முடிஞ்சது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வந்துருக்கும். இன்றைய இதை வந்து குழம்பு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைய சமையல் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குழம்பு இறக்கிடலாம். இன்றைக்கு சமையல் வந்து நான் 1/2 ஹவரில் முடிச்சிட்டேன். எப்படி சமைக்க போகிறேன்னு நினச்சேன், ஆனால் சீக்கிரமே வேலை முடிஞ்சது. இன்றைய சமையல் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து பால் கறி உருளைக்கிழங்கு, அடுத்து வந்து பாகற்காய் காரக்குழம்பு, தக்காளி ரசம், சுட சுட சாதம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து தயிர் இல்லை, அதனால் ரசம் வச்சுட்டேன். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.